அரசியல் செய்கின்ற ஒரு சிலரும் இருக்கின்றார். உதாரணத்துக்கு ஒன்றை நான் சொல்லுகின்றேன், சொல்லிவிட்டே போகின்றேன். நம்முடைய தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சுமந்திரன் அவர் இப்ப எல்லா இடம் போறார், நல்ல போகணும், காணாமல் போனவர்களா போறார், காணி வெடிப்பா போறார், கதைக்கிறார். இதே சுமந்திரன் கடந்த 2019ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் இருக்கின்ற போது வீட்டத்தில் நான் பார்த்த ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. காணி வெடிப்பு சம்பந்தமாக பேசக்கூடாது. காணி வெடிப்பு சம்பந்தமாக பேசினா தென்னிலங்கை குழந்துவிடும், தென்னிலங்கையில் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வந்த இந்த அரசாங்கம் வீழ்ந்துவிடும், அதனால் மைத்திரியும் ரணிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற தோரணையில் கருத்து சொல்றான். நேற்று முந்தாள் பலாலிக்கு வந்தார். பலாலிக்கு வந்து என்ன சொல்றாங்க, பலாலியில் மக்கள் போராடுறாங்க. அது மாத்திரமல்ல, பலகாலி சகல காணிகளையும் விடுவிக்கும்படி கடந்த வாரம் தான் எங்களுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்திலிருந்து விசேடமாக இராணுவ தரப்பினருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதனால இப்ப எல்லாருக்கும் தெரியும், இன்னும் 1 வீக் அல்லது ஒரு மாசத்துள்ளுக்கு பெருந்தொகையான காணி விடுவிக்க போகுது. அப்ப அந்த நேரத்தில் இங்க இருக்கின்ற அரசியல் என்ன, ஒரு நாதியற்ற நிலையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஆனா எந்த போராட்டத்தின் கீழே தான் விடுவிச்சு